வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கடகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு வேலை மற்றும் தொழில் செய்கிற இடங்களில் புதிய புதிய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ஏற்பட போகுது. உங்கள் உழைப்பை மற்றவங்க கவனிக்க தொடங்குவாங்க. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வேலை தொடர்பான செய்தியெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் பங்குதாரர்கள் கூட பேசும்போது கொஞ்சம் வெளிப்படையாக ஓப்பனாக பேசிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட போகுது இந்த வாரம் பொறுத்தவரையில். பண வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சீராக இருக்கும். முன்னாடி நீங்கள் செய்த ஒரு முயற்சி அப்போது வேலைகளெல்லாம் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அளவில் இந்த வாரம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகள் மற்றும் வீட்டு செலவுகள் லேசாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட போகிறது மாதிரி அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை நீங்கள் கடன் வாங்கக்கூட ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது தவிர்க்கிறது இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும் கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். குடும்ப வாழ்க்கை இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. வீட்டில் சில நேரங்களில் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேசுறது, அதுக்கான ஒரு நல்ல விஷயம் முன்னேற்பாடு செய்கிறதெல்லாம் இந்த வாரம் ஏற்பட போகுது. ஃபேமிலியில் கெட் டுகெதர் மாதிரியான சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்க போகுது. வீட்டில் பெரியவங்க மூத்தவங்க கிட்டோட அவங்களோட ஆசீர்வாதம்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட சொல்கிற ஆலோசனைகளெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு அமைதி, ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்கும். உணர்ச்சிகளை சமநிலையோட வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் உறவு இன்னும் கொஞ்சம் கூட மேல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா அது கொஞ்சம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாரம் ஏற்படும். ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் குறை இருக்கிற மாதிரியா இல்லை. ஆனால் லேசாக டைஜஷனில் ப்ராப்ளம், வயிறில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் வீட்டில் செய்கிற சாப்பாடு சாப்பிட்றது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் இந்த வாரம். மெமரி பவரெல்லாம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்குது கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். எக்ஸாமுக்கு தயாராகிற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு லக்கி சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு அந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 2, நம்பர் 7 இந்த 2 நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரும் எப்படி சொல்கிறது, வெள்ளி நிறம் பார்த்திங்களா, கொஞ்சம் ஒயிட்லேயே கொஞ்சம் கம்மி, அதாவது ஹாஃப் ஒயிட் மாதிரியான ஒரு கலர் சொல்லுவாங்க பார்த்திங்களா, இந்த 2 கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். இதை இந்த வாரம் நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ உங்களுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷமான ஒரு சூழல் உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒரு பொறுப்பான ஒரு முன்னேற்றம், அதுக்கான மனநிறைவு தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். எந்த அளவுக்கு நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப பொறுமையாக நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாரம் இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.